everyone's loveful remembrances. They went to Baba. சாந்தி அனைவருடைய நினைவு மற்றும் அன்பை எடுத்துக்கொண்டு நான் பாபாவிடம் சென்றேன். பாபா நம் அனைவரையும் வரவேற்கின்றார். அவர் கூட நாம் சூட்சும மண்டலத்தில் இருப்பதை பாப்தாதா வரவேற்கின்றார். பாபா அதிகமான மிக மிக அதிகமான அன்பை திருஷ்டியின் மூலம் பாபா கொடுக்கின்றார். சில நொடிகளுக்கு பிறகு பாபா நான் குடும்பத்தின் பெயரில் 3 வாரங்களாக நாங்கள் ஒரு யாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். எல்லாமே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடைபெற்றது. பாபாவிற்கு நன்றி கூற வேண்டும். அதனால இந்த குறிப்பாக யஜ்யத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாபா திருஷ்டி கொடுத்துட்டு போகை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு பாபா சொன்னாங்க, இந்த நேரத்துல நாம வெற்றி உடையவர்களாக இருக்கணும். வெற்றியும் இருக்கணும். வெற்றி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற விஷயம். சூட்சுமமான முறையில எண்ணங்களினுடைய புயல் இருக்கலாம், இல்ல சிலருடைய பாதிப்பு இருக்கலாம், அது வெளியில இருக்கிற ஒரு சூழலாக கூட இருக்கலாம். ஆனால் அநேக புயல்கள் வரும். ஆனால் குழந்தைகள் ஸ்திரமாக இருக்கும் பொழுது எதுவுமே அவர்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. எப்போதும் அவர்கள் நினைவு வச்சிருப்பாங்க. பாபா சொன்னது போல இது ஒரு காகித புலி. இது பெருசா தெரியலாம், ஆனா பாபா சொன்னது போல இது ஒரு காகித புலி. இப்பொழுதும் கூட உலகம் முழுக்களும் நிறைய புது விஷயங்கள், நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய வன்முறை இருக்கு, அழிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆனா குழந்தைகளாகி உங்களுக்காக புது உலகிற்கான புதிய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. பாபா உங்கள் அனைவரையும் ஒரு புதிய அன்பு, அமைதி, தூய்மை நிறைந்த ஒரு உலகத்தை உங்களுக்காக பாபா உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆனால் சில நேரங்கள்ல வெளியில சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது சில சமயங்களில் உங்களை பாதிக்கக்கூடும். ஆனால் குழந்தைகள் அது பக்கம் ஈர்க்கப்படவில்லை. ஆனால் பயம் இருக்கலாம், நிச்சயமற்ற தன்மை இருக்கலாம், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு நீங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டியது, பாபா நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய மனம், உடல் எல்லாமே பாபாவிற்கு சொந்தம். அது வீணா போக முடியாது. ஆனால் நிச்சயமாக அது மென்மேலும் சரியான முறையில, தகுதி வாய்ந்த முறையில பயன்படுத்த முடியும். அது எண்ணமாக இருந்தாலும் சரி, உங்க நேரமாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பயனுள்ள வகையில பயன்படுத்தப்படும். நீங்க என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, பாபாவை மிக மிக அதிகமாக நீங்கள் ஆவாகனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் பாபா உங்களோடு இருக்க முடியும், பாபா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பாபா உங்களுக்கு எந்த முறையில வேணாலும் குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியும். பாபா குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்ற நீங்க எல்லாம் புத்திசாலிகள். உங்களுக்கு பகுத்தறியும் சக்தி இருக்கு. ஒவ்வொரு நொடியிலையும், ஒவ்வொரு அடியிலையும் எது சரி, எது செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ பாபா குழந்தைகளை கேட்கின்றார், குழந்தைகளே உங்களுக்கு செயல்கள் ரொம்ப பிடிக்குமா அல்லது யோகம் செய்ய ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு பாபா கேட்கிறார்.
ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. from day one when soul என்ன enters body, முதல் நாள் ஆத்மா உடல்ல வந்த அன்னையிலிருந்து செயல் இருக்கு இல்லையா? always be என்ன தத்துவங்களை பயன்படுத்தணும் ஆத்மா, அதனால செயல் எப்பொழுதுமே இருக்கும். அதன் கூடவே பாபாவினுடைய நினைவும் இருக்க வேண்டும். அப்ப நீங்க உண்மையான கர்ம யோகி, உண்மையான யோகிகள். அதனால் நீங்கள் காரியங்களை செய்வதை நிறுத்த வேண்டாம். ஆனால் உங்களுக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யறீங்க. அவ்யக்தி சிக்னல்ல பாபா சொன்னாங்க, ரொம்ப எளிதாக ஸ்திரமாக தொடர்ந்து நீங்க செய்யணும். தொடர்ந்து செய்யணும். பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்க்கின்றார். பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் குழந்தைகளோடு இருக்கு. ஏன்னா நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பாபாவிடமிருந்து மட்டுமல்ல, முழு குடும்பத்திடமிருந்தும். குடும்பமும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. அதனால் தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருங்கள். ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஓம் சாந்தி. அம்மா முரளி ரிவிஷ் எல்லா விஷயங்களையும் பாபா இங்க அமர்ந்திருந்து நமக்கு புரிய வைக்கிறார். எந்த துன்பத்தை கொடுக்கும் விஷயங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நம்ம கொஞ்சமா மெதுவா கொஞ்சமா நம்ம முயற்சி பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் சொல்லவே கூடாது. உடனடியாக எப்படி துன்பத்தை கொடுக்கறத முடிக்க முடியும் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, உதாரணத்திற்கு உங்களுடைய உடம்பு குணமாகணும் அப்படின்னு. அப்போ அவரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு பார்ப்பார். அவரை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க, மெதுவா செய்யுங்க அப்படின்னா சொல்ல மாட்டீங்க. சோ அதனால எந்த ஒரு துன்பத்திற்கு பின்னால இருக்கும் அந்த காரணத்தை நீங்க தெரிந்த பிறகு நீங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும்? உங்களுக்கு இந்த விகாரங்கள் உங்களுக்கு நிறைய காலம் உங்ககிட்ட இருந்திருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க, அதை நீக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம்தான் பல பிறவிகளுக்கு நம்மை சந்தோஷம் இல்லாம ஆக்கியிருக்கு. சோ எது துன்பத்தை நமக்கு உண்டாக்கியதோ அதை உடனடியாக நாம் நிறுத்தி ஆகணும், நீக்கி ஆகணும். சோ நீங்க என்ன எந்த விஷயத்தை நீங்க கோபம் இல்லாம இருக்க முடியாது. நிறைய பேர் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, பேராசை இல்லாம நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், பற்று இல்லைன்னு சொன்னா எப்படி நம்ம குழந்தைகளை எப்படி பார்த்துக்க முடியும், கோபப்படாம நாம எப்படி வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய முடியும், இந்த உலகத்துல எப்படி ஒரு காமம் இல்லாம நாம உலகத்தை விருத்தி செய்ய முடியும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா கடவுளுடைய பணி விகாரங்கள் இல்லாம நடக்கணும். சோ இந்த விகாரங்கள் தான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த விகாரங்கள் மூலம் உலகம் உண்டாக்கணும் அப்படின்னு இல்லை. தூய உலகம் இருந்தது, அங்கு சக்தி இருந்தது. தூய்மையினுடைய சக்தியின் மூலம் நாம உலகம் விருத்தியானது. தூய்மையினுடைய சக்தியின் மூலம் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டார்கள். நம்மளுடைய உலகம் உறவு முறைகள்ல தூய்மையோட இருக்கு. அதனால நாம சொல்ல முடியாது எப்படி தூய்மை இல்லை கூட உலகம் முன்னோக்கி போக முடியும். ஓம் சாந்தி. Be a karma yogi. Let religion, that is your dharna, be complete. Now, be an easy and a constant karma yogi. ஒரு கர்ம யோகியாக இருங்கள். மதம், அதாவது உங்கள் தாரணை முழுமையடையட்டும். எளிதான மற்றும் நிலையான கர்ம யோகியாக இருங்கள். அதாவது சமாதியில் ஆழ்ந்த சிந்தனையில் தொடர்ந்தும் இருக்கும் எளிதான யோகியாக இருங்கள். எப்பொழுதும் கர்ம யோகிகளாக இருப்பவர்கள் நற்குணங்களை கொண்டவர்கள்.
நீங்கள் தர்மத்தையும் மதம் கர்மத்தையும் செயலை பிரிக்க முடியாது. எந்த செயலை செய்யும் பொழுதும் உங்கள் மதம் அதாவது தாரணை முழுமையடையட்டும். நீங்கள் உங்கள் செயல்களில் மிகவும் மும்முரமாக இருக்கும் பொழுது உங்கள் தாரணையும் அவ்வாறே இருக்கட்டும். தராசின் இரு பக்கங்களும் சமமாக இருக்கட்டும். அப்போது நீங்கள் மேன்மையானவர்கள் என்றும் தெய்வீக புத்தியுள்ள கர்மயோகி ஆத்மா என்றும் கூறப்படுவீர்கள். Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 6. Be a இன்றைக்கு Today's topic: let religion, that is your dharna, be complete. Now we will listen to Mohini Didi. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு மதம் அதாவது உங்களுடைய தாரணை முழுமையடையட்டும். மோகினி தேவி இப்பொழுது கூற இருப்பதை நாம் கேட்கலாம். Om Shanti to all Karma Yogi souls. கர்மயோகி ஆத்மாக்கள் அனைவருக்கும் or wherever ஓம் சாந்தி. Karma Yogi always are very light and they enjoy everything. கர்மயோகிகள் எப்பொழுதும் ரொம்ப லேசாக இருக்கிறாங்க. Wants us to be internally pay a lot of attention to remain in the awareness that whatever I am doing, we call it godly service. நம்ம எதை செய்தாலும் அது கடவுளினுடைய சேவை அப்படின்னு சொல்றோம். Limited Yagya. Peace Village is completing 25 years. பீஸ் வில்லேஜ் வந்து We began and it is 25 வருடம் ஆகிறது ஆரம்பிச்சு. ஆனா பாபா தான் பாபாவுடைய everyone's cooperation. வழிகாட்டல்கள் அனைவருடைய ஒத்துழைப்பின் மூலம் நம்மால் தொடர்ந்தும் எந்த அளவிற்கு வர முடிகின்றது. Whenever we will walk around, no one can take credit. No one can get, it's Baba. We all are instruments and நம்ம எல்லாருமே கருவிகள். operate whatever we are able to do. We do it, right? It's just like எதை நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் நாம் செய்கிறோம். by drop by drop. The water is just little. So same as our help, cooperation, contribution, everything makes task very easy. But Baba's more into internal dharana. When we think of an பாபா உள்ளுக்குள்ள நாம என்ன தாரணை செய்யணும் அதை வந்து சொல்றாங்க. பாபா Baba, தாதி பிரகாஷ் மணி வந்து தன்னுடைய கைகளை then the பிரம்மா there பாபா were 300 of them, அப்ப 300 பேர் தான் இருந்தாங்க யஜ்யத்துல. not too many. And கொஞ்சம் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. I will do it with Baba. So she will wake up 3 in the morning, tell Baba, let's take care of Yagya. காலையில பாபாட்ட எந்திரிச்ச உடனேயே தாதி என்ன சொல்லுவாங்க, பாபா நம் யஜ்யத்தை வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே காரியங்கள் இருந்தது, எண்ணங்களும் செயல்கள் இல்லையா? ஏன்னா முதல்ல வந்து நம்ம சிந்திக்கிறோம், அதன் பிறகு செய்யறோம் இல்லையா? அதனால She was very clear. அதை பத்தி தாதி வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கே நினைவூட்டி கொட்டாங்க, நான் பாபாவோட இருக்கணும், பாபாவோட சேர்ந்து செய்யணும் நம்ம To remain அப்படின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப லேசாக இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. is big. அது போல காரியம் பெருசாக இருந்தா கூட இந்த மீட்டிங் எல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது ரீஜனல் மீட்டிங் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ சேவாதாரி இருந்தாங்க. எல்லாமே வந்து Transport and டிரான்ஸ்போர்ட் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அகாமடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஆனா எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. I didn't see ஏன்னா anyone getting upset or
யாரும் ஒரு மன சோர்வு அடைந்ததோ கடினமாக உணர்ந்ததையோ நான் பார்க்கல. யாராச்சும் அப்படி இருந்தீங்களா? கிச்சன்ல யாருக்கும் அப்படி இருந்ததா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? So internally, if we maintain உள்ளுக்குள்ள நாம் ஒரு பாபாக்காக அன்பையும் love for you, குடும்பத்திற்காக ஒரு then whatever we do, மகிழ்ச்சியையும் நாம வச்சிருந்தோம் அப்படின்னா நாம செய்யற அனைத்திலுமே நிறைய மகிழ்ச்சி இருக்கும். right? மகிழ்ச்சி இருக்கும் பொழுது எதுவுமே கடினம் இல்லை. Baba is saying is that அதனால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, தாரணை அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மம் be complete. எப்பொழுதும் முழுமையாக இருக்கட்டும். Say karma and dharma. கர்மம் மற்றும் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. கர்மம்னா செயல், தர்மம் அப்படின்னா நம்முடைய தாரணை. இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலை இருக்கணும். பாபா சொல்றாங்க, And easy, இப்பொழுது நீங்கள் எளிதான மற்றும் நிலையான கர்மயோகியாக இருங்கள். be an easy yogi. எளிதான மற்றும் நிலையான கர்மயோகியாக இருங்கள். அதாவது சமாதியில் ஆழ்ந்த சிந்தனையில் தொடர்ந்து இருக்கும் எளிதான யோகியாக இருங்கள். Are virtuous souls. எப்பொழுதும் கர்ம யோகிகளாக இருப்பவர்கள் நற்குணங்களை கொண்டவர்கள். Dharma. That நீங்கள் தர்மத்தையும் கர்மத்தையும் பிரிக்க முடியாது. அதாவது நம்முடைய தர்மம் மதத்தையும் செயலையும் பிரிக்க முடியாது. எந்த செயலை செய்யும் பொழுதும் உங்களுடைய மதம் அதாவது தாரணை முழுமையடையட்டும். when you are very busy, நீங்கள் உங்கள் செயல்களில் மிகவும் மும்முரமாக இருக்கும் பொழுது உங்கள் தாரணையும் அவ்வாறே இருக்கட்டும். then let your dharana also be just as much. Said, let two sides of the scale be equal. Attention internally and in actions. Baba says, then you will be said to be elevated, and one, Baba says, with divine intellect, a karma yogi soul. So tomorrow our homework is to look at our balance of two நாளைக்கு scales. நம்முடைய வீட்டு பாடம் நாம சமநிலையை பார்க்கணும். அதாவது நம்முடைய சந்தோஷமா நான் செய்றேனா, அமைதியா செய்றேனா, பாபா நினைவுல செய்றேனா, We have to do. Right? நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம இந்த சமநிலையை வைத்து செய்றோமா அப்படின்னு நாம நாளை சோதிக்கலாம். Om Shanti Didi. Om Shanti Kalaban. Kalaban, were you light all these 3 weeks? Someone has to tell me that whether I was light or not. கலாபன் 3 வாரமும் ரொம்ப லேசா இருந்தாங்களான்னு கேக்குறாங்க. யாராச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க கலாபன். Very, very grateful for everything you இன்னைக்கு do so sweetly and பாபா இன்னைக்கு போக் ஆஃபர் பண்ணும்போது here. Your stability and your strength, I think, made everything. உங்களுடைய பாபா எல்லாமே நிறைய செய்திருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய இதுல செய்திருக்கிறீங்க. நாம எல்லாரும் ஒருவர் மற்றவருக்கு பலமாக இருக்கிறோம் அப்படின்னு தீதி சொல்றாங்க. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷமா இருக்கிறேன். ஒருத்தர் மற்றவர்கிட்ட இருந்து ஒரு எல்லையற்ற குடும்பமாக இருக்கிறோம். Yes, and I think I have been remembering actually Dadi நான் equipped பாபாவை looking நினைவு செய்கிறேன். that is working well rather than தாதியினுடைய may not be working, and if I put a microscope and look at the 2%, that's not going to help me to feel good. Because எல்லாமே நிறைய நல்லா நடந்திருக்கு. 1 அல்லது 2 விஷயங்கள் சிலப்போ இருந்தா கூட அதை நாம பேசி பெருசாக்குறோம். ஆனா தாதி பிரகாஷ் மணி
95% நல்லா நடந்துகிட்டு இருக்கு. 2% சரியில்லை அப்படின்னா, ஆனா அந்த 2% சரியில்லாத விஷயத்தை பத்தி நாம பேசுறோம். அப்படி இல்லாம நாம என்ன பண்றோம், அந்த 98% நல்லா இருந்தது மறந்து போறோம். ஆனா அந்த மாதிரி நாம இல்லாம இந்த ஆதியினுடைய அந்த விஷயங்களை நாம் நினைவு செய்யணும். இப்ப நம்ம அவ்வளவு பெரிய குடும்பம், 1 அல்லது 2% வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதுதான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா அது ஒரு மிக நல்ல ஒரு பெரிய மந்திரமாக இருக்கு எனக்கு. பாபா சமாதி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாபா இன்னைக்கு சொன்னாங்க. நேர்விகல்ப சமாதி. சமாதி அப்படின்னு சொன்னா பல வருடங்கள் ஆன்மீக முயற்சியின் கடைசியில இருக்கிறது. எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருப்பது. பாபா இன்னைக்கு நிர்விகல்ப சமாதி, எந்த விதமான வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாம எப்படி நாம செய்யறது, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அப்ப நம்ம எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு கலாபன் கேக்குறாங்க. வீணான எண்ணங்களா என்ன பத்தி பாபா பேசுற குறிப்பாக இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இந்த வீணான எண்ணங்கள் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. என்ன நமக்கு அது எப்படி சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இல்லாத போது நமக்கு வீணான எண்ணங்கள் ஏற்படுது. வெளியில வந்து எல்லாம் எப்படி சரியா இருக்கணும்னு பாக்குறோம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த அளவு நம்ம சரியா பர்ஃபெக்டா முழுமையாக இல்லை. அப்போ நம்ம வெளியில உள்ள பார்க்காம வெளியில என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. தீதி சொல்றாங்க, ஒண்ணு வந்து வீணான எண்ணங்கள், மற்றொன்று எதிர்மறையான எண்ணங்கள், பழிவாங்கும் உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் நமக்கு பாபா குழந்தைகளுக்கு இப்ப வருவதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா சாதாரண எண்ணங்கள் கூட இல்லாம மென்மையான எண்ணங்களாக இருக்கும்போது அது சமாதியாக ஆகும். சமாதி அப்படின்னு சொன்னா நமக்கு பல வருடங்கள் பழக்கம் நமக்கு இருக்கு. நல்ல ஆசிகள் பல வருடங்களாக நாம் நல்ல ஆசிகளை வச்சிருக்கிறோம். எது யார் செய்தாலும் பேசினாலும் நம்ம அவங்களுக்காக நல்ல ஆசைகளை வச்சிருக்கிறோம். அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்தும் மென்மையான எண்ணங்கள் இருக்கு, அவசியமாக இருக்கு. யாரு என்கிட்ட எது சொன்னாலும் கூட நாம வந்து நேர்மையா இருக்கிறோம், அது சரியா இல்லை அப்படிங்கிற போது நான் வந்து நல்ல ஆசைகளை வந்து கொடுக்கணும். அந்த அவருக்கு வந்து தைரியமும் உற்சாகமும் கிடைக்குது, அவங்க முன்னுக்கு போறாங்க அப்படின்னா அது நல்லது. ஆனா நாம தீய எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை வச்சிருக்கிறோம்னா அவங்க கீழே போறதுக்கு நாம காரணமாயிடுவோம். அதனால தொடர்ந்தும் நாம் மேன்மையான எண்ணங்களை வச்சிருக்கணும், செயல்கள்ல மேன்மையான செயல்களை செய்யணும். நாம வந்து ஒரு பயணத்துல இருக்கிறோம் இல்லையா? நாம வந்து அந்த ஸ்திதியை அடைவதாக உணர்வு இருக்கு. யாருக்காச்சும் இங்க வந்து எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுதா? நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல பல சரி செய்ய வேண்டியதா இருக்கு. சிந்திப்பதற்கு முன்னால நாம வந்து பதில் செய்யணும். அந்த முறையில நீங்க சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற போது இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம நல்ல ஆசைகள், மென்மையான எண்ணங்கள் அதையெல்லாம் வந்து நம்ம பல வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கோம்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் போது, பதில் அளிக்கும் போது எப்படி சரியான முறையில நாம இனிமையான முறையில மத்தவங்க கிட்ட பேசுறது, நான் என்ன சொல்லணுமோ அதுக்கு முன்னாடி ஒரு நொடியில நாம வந்து அதை சொல்லிடுறோம். அந்த நேரத்துல எப்படி நாம சரியான முறையில செய்யறது,
தீதி சொல்றாங்க எது நடந்தாலும் நடந்துட்டு இருக்கு, இதை விட இன்னும் நல்லா நடந்திருக்கலாம் அப்படின்லாம் நாம பார்க்கிறோம். ஸோ யார் வந்து பொறுப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாம Visitors come here from India. விசிட்டர்ஸ் ஊர்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. To keep translating all the time. அப்ப எல்லா நேரமும் அவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. So many இப்போ இந்த visitors. வருடம் அவ்வளவு விசிட்டர்ஸ் வராங்க. அப்போ Do you know English? At அடுத்த least வருஷம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்போம். once, you know, ம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு வந்து send them here, keep them here. Maybe இங்க ஒரு மாசம் வச்சிருக்கணும் அப்படின்னா ரொம்ப anything கஷ்டம். which we find we could have done better. எது வந்து நம்ம நல்லா செய்திருக்கலாம்னு நமக்கு தோணுதோ குடும்பத்திற்காக, Whatever reason. அது வந்து என்ன காரணமாக இருந்தாலும் நாம வந்து அதை கருத்துல எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக நாம வந்து ஒரு பாரமான உணர்வுகள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாம செஞ்சிருக்கோம், டிராமால என்ன இருக்கு, இப்ப நம்ம என்ன இன்னும் நல்லா செய்ய முடியும், அதன் மூலம் எல்லாரும் எப்படி சௌகரியமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நாம வந்து படிக்கிறோம், முன்னேறுகின்றோம் அப்படின்னா Point we never learned. எப்ப வந்து நமக்கு பாரமா இருக்கோ அப்போ வந்து நம்ம படிக்காம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நாம கத்துக்கணும். More knowledgeful. You have இப்போ more நீங்க experience. இன்னும் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகணும். Next time. அப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்னும் நல்லா பண்ண முடியும். Progress நேத்து வந்து யாரோ என்ன சொன்னாங்க அப்படின்னா in the moment, you know. ப்ராக்ரஸ் வர்சஸ் பர்ஃபெக்ஷன். முன்னேறி போகணும், Making எந்த அளவு நாம முன்னோக்கி போறோம் அப்படிங்கிறப்போ அது இப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம கவனத்தை கொடுக்க வேண்டாம். Thing is that for every department, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா and நிச்சயமா நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது நல்லா இருக்கும். ஏன்னா ஒருவர் தான் சிந்திக்கிறோம் அப்படின்னா அதனால சில விஷயங்கள் வரலாம். when I like it, So, then we can think about it. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு டீம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே கருத்து சொல்வாங்க, about is ஒருவராக இல்லாமல். how and in what few numerous ways that Baba is Karavanhar without பல without வழிகள்ல பாபா கராவந்தாராக இருக்கின்றார். through us. கை கால்கள் இல்லாமல் பாபா நம் மூலம் அவ்வளவு காரியங்களை சாதிக்கின்றார். To be like that, to be in that state of non-doing, even whilst doing காரியத்தை செய்யும் போதும் best. செய்யாமல் இருக்கின்ற அந்த அனுபவம் Yes, yesterday during daytime, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, sit and do everything. பாபா கிட்ட நான் சொன்னேன், பாபா நீங்க வந்து உட்கார்ந்திருந்தே எல்லாத்தையும் செய்றீங்க, நாங்க பல பேர் வந்து உங்க மூலம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒளியையும் சக்தியையும் வந்து கொடுக்குறீங்க, அதன் மூலம் காரியங்கள் நடக்குது. நாமும் கொஞ்சம் மௌன சக்தியை பயன்படுத்தணும். எப்பெல்லாம் வந்து சூழ்நிலைகள் ஒரு மனிதரிடமோ அல்லது வெளியிலேயோ நமக்கு வந்து கடினமா இருக்குன்னா நம்ம அதிகமான அன்பையும் ஒளியையும் சக்தியையும் வந்து நாம அனுப்பணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம், அன்பின் அதிர்வலைகளை நாம வந்து அனுப்பணும். அப்ப வேலை தன்னால வந்து சுமூகமாக நடக்கும். We had a retreat here one அல்லா தீதி சொல்றாங்க, ஒரு ரிட்ரீட் நடந்தது. நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் இருப்பதற்கான ஒரு ரிட்ரீட்டை வந்து ஒரு வாட்டி நடத்தணும். jumping into action, ஏன்னா fixing நாம thinking, வந்து ஏதோ இந்த சரி பண்றது, காரியங்கள் செய்யறது, இதுல நம்ம அவ்வளவு but it takes இருக்கிறோம். that space ஆனா in my thinking. அந்த நேரமும் அந்த அந்த காரியங்களை செய்யும் போது மௌனத்துல போறதுக்கும் நமக்கு வேண்டி இருக்கு. ஸோ அதற்காகவே நாம் ஒரு நிகழ்ச்சியை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மௌனத்துல இருந்து காரியத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறதை அனுபவம் பண்றதுக்காக. For you மற்றொரு to விஷயம் become என்ன அப்படின்னா Yagya Seva, யக்ய சேவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து elevated consciousness. ரொம்ப மேன்மையான ஒரு உணர்வு. இது பாபாவினுடைய யக்யம், பாபாவின் காரியம், பாபாவின் குடும்பம். Do you have to be living in a
center or the நாம action வந்து point ஒரு under குடும்ப ஒரு சென்டர்ல இருக்கணுமா, யஜ்யத்திற்கு நேரடியாக அந்த காரியத்தை நம்ம செய்யணுமா, anywhere, இல்ல எங்க இருந்தனாலும் யாராலையும் I செய்ய know that முடியுமா, through wealth they can do, but if it is தங்களுடைய செல்வத்தின் மூலம் அவங்களால செய்ய முடியும். is it ஸ்தூலமாக possible மனதளவுல to அவர்களால் use the அதற்கு பங்களிப்பு செய்ய முடியுமா யஜ்யத்திற்கு அப்படின்னு கேக்குறாங்க. good, right? But this is the highest, greater good that we can ever do. உலகத்துல வந்து கிரேட்டர் குட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சிறந்த விஷயம் Inspire more அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு மேன்மையான ஒரு செயலாக இருக்கு யஜ்ய சேவை. அதை நாம் எப்படி செய்யறது, எல்லாரும் அதுல இருந்து எப்படி நன்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தீதி வந்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய இதெல்லாம் கூட வந்து சேவையாக இருக்கு. அதுவும் சேவை இல்லையா? சேவை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாம், சொற்களாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு சோர்ஸாகவும் இருக்கலாம். அதற்கு நம்ம சென்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்க சேவை செய்யறதுக்கு எங்க இருந்தும் நீங்க எங்க சேவை செய்ய முடியும். ஏன்னா உங்களுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா யஜ்யத்திற்கு உதவி செய்யணும். எந்த விதத்திலையும் உங்களால் உதவி செய்ய முடியும். சில பேர் வந்து எல்லாம் சரியான சரியான விலையில வாங்குறது எப்படின்னு சில பேருக்கு தெரியும். சோ இதுவும் கூட சேவைதான். எல்லாமே வந்து உலகம் முழுக்க பாபாவுக்கு புனிதமான இடங்கள், அதாவது சேவை ஸ்தலங்கள் இருக்கு. எந்த விதத்திலும் நம்மால் யஜ்ய சேவையை செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியும். Is that Yagya Seva? ஞானத்தை பகிர்ந்து கொள்வது யஜ்ய சேவையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா சிலப்போ சேவை அப்படிங்கிறத மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு சேவை செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யஜ்யத்திற்கு தேவை எதுவாக இருந்தாலும் அதை நீங்க செய்யும் போது அது யஜ்ய சேவையாக இருக்கிறது. நான் 13-14 வயது இருக்கும்போது அப்பையிலிருந்து பாபாக்கு என்ன வேணும், குடும்பத்திற்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம். சில தாதிகள் வந்து அவங்களுக்காக மருந்து வாங்குறது, அவங்களுக்கு செருப்பு வாங்குறது, எதுவாக இருந்தாலும் அது யஜ்ய சேவை இல்லையா? It's very beautiful. Whatever is needed in the Yagya, do it. At that time, யஜ்யத்திற்கு எது தேவையாக இருக்கோ அதை செய்வது. came up, I think it was கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போக் மெசேஜ்ல விக்ட்ரி அப்படிங்கிறது வந்தது. விக்ட்ரி விக்ட்ரி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்றோம், ஆனா ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு. விக்ட்ரி அப்படிங்கிறது உள்ளார்ந்த விஷயம்னு தேதி சொன்னாங்க. சக்சஸ் அப்படிங்கிறது வெளியில இருக்கு. தனிப்பட்ட முறையில வெற்றி அப்படிங்கிறது இருக்கா, இல்ல சேர்ந்து நாம வெற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா? தீதி சொல்றாங்க, சில பேர் வந்து ஒரு சக்தி எனர்ஜி அப்படிங்கிறது பிளாக் ஆகி இருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா தத்துவத்தினால நீங்க வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கீங்க. சில பேருக்கு மழை பெஞ்சா பிடிக்காது, மேகமூட்டமா இருந்தா பிடிக்காது. அப்போ உங்களுடைய சக்தி நிலை அப்படிங்கிறது அவ்வளவு வந்து ஆக்டிவாக இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அதுல வெற்றி பெறணும். பரீட்சை அப்படிங்கிறது தத்துவங்கள்னால, உங்களுடைய சொந்த சமஸ்காரங்கள்னால, மற்ற ஆத்மாக்கள்னால வர முடியும். அதுல இருந்து நீங்க வெற்றி அடையணும். அப்போ நீங்க எப்பெல்லாம் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வரீங்களோ அப்ப வந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா இப்படிப்பட்ட helping each other to become victorious also. மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்யணுமா வெற்றி அடைவதற்கு அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாதன் தீதி சொல்றாங்க, பிரம்மா பாபா இருந்த போது அவ்வளவு பெரிய பெரிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனா பாபாவுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள கடவுள் வந்திருக்கிறார், எல்லாத்தையும் கடவுள் செய்யறார், அதனால எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. 85 வருடங்களாக வெற்றியோட இருக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம தொடர்ந்தும்
பெரிய அளவுல குடும்பம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. நாம வந்து கடைசி கிளைமேக்ஸ்க்காக இருக்கிறோம். ஃபினாலே முடிவு பெறும் நிலையில நாம இருக்கிறோம். So, So everyone is double light, right? எல்லாரும் இரட்டை விதத்துல 2 விதத்துல லேசாக இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் 2 விதத்துல லேசாக இருக்கிறீங்களா? Just take rays of love and light from Baba. பாபா கிட்ட இருந்து அன்பு மற்றும் ஒளியின் கதிர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே சிறப்பாக இருக்கும். கலாபென் சொல்றாங்க, நாம் தொடர்ந்து முன்னோக்கி போகணும்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு அத்தியாவசியமான விஷயமாக இருக்கு. எதை நாம செய்தாலும் அதை வந்து நம்ம மகிழ்ச்சியா செய்யணும். instruments of Baba and பாபாவினுடைய கருவியாக நாம நம்மை நினைக்கிறோம். அப்ப நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாமே பாபாவை நாம் பிரதிநிதிப்படுத்துறோம் அப்படிங்கிற போது so I think we need to be நாம வந்து யாரும் எதையும் செய்யறோம் அப்படின்னு இல்லாம நாம் வந்து மேன்மையான விழிப்புணர்வுல இருந்து கடவுள் செய்றார் அப்படின்னு நம்ம இருக்கணும். அந்த கருவி அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட நாம God and to represent God. கடவுளுடைய ஒரு கருவி அப்படிங்கிறது ஒவ்வொரு செயலையும் நாம் அதை ஞாபகம் வச்சிருக்கும் போது அதனுடைய பிரபாவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். Okay. Kalavan, we have one question for you. For me. Yeah. Can you share your experience when you came to Baba? Because you took birth in America, your spiritual birth, and Didi always share. கலாபென் வந்து ஆன்மீக பிறப்பை வந்து அமெரிக்காவில் எடுத்தாங்க. நீங்க எப்படி ஆன்மீக பிறப்பு எடுத்தீங்க? அமெரிக்காவில் தான் ஆன்மீக பிறப்பு கலாபெனுக்கு கிடைச்சது. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாபாவுடைய சென்டர்ல வந்து விக்டோரியா அப்படிங்கிற இடத்துல கலாபென் வந்தாங்க. சென்டருக்கு வரணும் அப்படின்னு நான் வரல. ஆனா டோலிபென் வந்து நான் வரணும்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால என்னுடைய கிளினிக் வந்து அங்கதான் கிட்ட இருந்தது. காயத்ரி பென் தான் அங்க இருந்தாங்க. என்ன வந்து உட்கார சொன்னாங்க. அந்த ஃப்ரண்ட் ரூம்ல நான் தனியா இருந்தேன். நான் எங்க வந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இது என்ன இடம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா சிவ பாபாவுடைய பிக்சர் வந்து அங்க இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான சூட்சுமமான சிவ பாபா படம் வந்து விக்டோரியா சென்டர்ல இருக்கும். அப்படிப்பட்ட படத்தை நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த படம் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சது. நீ வந்து வீட்டுக்கு வந்திருக்கிற, இங்கிருந்து தான் நீ போயிருக்க அப்படின்னு அந்த படம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தது. அப்போ சென்டருக்கு வந்த வெகு சில நொடிகள்லேயே எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. நான் எப்போதுமே கடவுளை வந்து ஒரு யூனிவர்சல் அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்ள விதத்துல கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த பக்தி எல்லாம் இருந்த போதும் எனக்கு என்ன கேள்வி இருந்ததுன்னா, கடவுள் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு கடவுளாக இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ கடவுள் ஒரு புள்ளியாக இருந்தார். அந்த நேரத்துல மோகினி தீதி வந்து கயானா போயிருந்தாங்க. காயத்ரி பென் மட்டும்தான் அப்ப சென்டர்ல இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு போஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து தீதி கயானால இருந்து திரும்பி வந்த பிறகு என்னை சந்தித்தாங்க. அந்த நேரத்துல ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு மாதம் ஆகி இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அந்த நாட்கள்ல எப்ப நீங்க வந்து என்னை ஊக்கம் கொடுத்தீங்க, பாபாக்காக காரியங்களை செய்ய எனக்கு ஊக்கம் கொடுத்தீங்க. முதல் முறையா நான் சென்டர்ல தங்கி இருந்த போது பாபாவுக்கு போகுக்காக நான் ஏதோ கொண்டுட்டு வந்தேன். அப்படிங்கிறப்போ தீதியோட இன்ஸ்பிரேஷன் பாபாவுடைய போகுக்காகவும் பாபாக்காக நான் போக் செய்தேன் முதல் முறையாக. என்ன என்னால மறக்க முடியாது அப்படின்னா, நான் அப்போ வேலை சென்டர்ல இருந்து நிறைய நாளைக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலையில இருந்து திரும்பி நான் வரும்போது டயர்டா வருவேன். கதவு எப்போதும் எனக்காக திறந்திருக்கும்.
இன்னும் மோகினி தீதி கதவுல காத்திருப்பாங்க. She கார் never வர had to சத்தம் கேட்ட உடனே அவங்க வந்து கதவை திறப்பாங்க. so I never had to ring the bell. நான் வந்து பெல்ல அமுத்தவே வேண்டாம். அவ கார் சத்தம் கேட்ட உடனேயே வந்து எனக்கு கதவை திறப்பாங்க. The way I was அப்புறம் எனக்கு சாப்பாடு எல்லாமே வந்து எனக்கு அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. Clinic, hospital. ஏன்னா அவங்களுக்கு கிளினிக் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஃபுல் டே வேலை இருக்கு. so, and then it was after quite some time that Dadi Janki அதன் came. பிறகு நிறைய வருடங்களுக்கு பிறகு தாதி ஜான்கி வந்தாங்க. And how far is தாதி she? வந்து Moved closer and all kinds of questions. எங்க இருக்கிற அப்படின்லாம் தாதி வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. First கிட்ட வரலாம்ல சென்டருக்கு கிட்ட அப்படின்லாம். morning Murli, மார்னிங் முரளி வந்து வருவேன். recitation of அவ்வளவு போதை இருக்கும். Gita being கீதையினுடைய ஞானம், spoken me. கீதை அர்ஜுனருக்கு பேசப்பட்ட அந்த ஆன்மீக போதையோடு நான் வந்து வருவேன். Happening for me. ஆரம்பத்துல அந்த மாதிரி எனக்கு இருந்தது. இதுவே உண்மையான கீதை ஞானம். Today we want to introduce our very special angel. Dada, come here. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஏஞ்சல் கலாபனோட அப்பான்னு We நினைக்கிறேன். always talk about him, and we want to bring him in front of the Vyakti Yesterday, I was giving an example that நேத்து வந்து தாதாவை பத்தி 9:30 night time, நைட்டு வந்து 9:30 மணிக்கு தாதா வந்து சேவையில இருந்தார். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அவரு வந்து ஒரு நடக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் பிடிச்சிட்டு தான் நடப்பார். ஆனா அந்த ஃப்ரேம்ல வந்து அவர் ஒரு கூடையை கட்டி இருப்பார். இவர் வந்து இந்த தாதா வந்து கலாபனுடைய லௌகிக் தந்தை. used to make almond halwa. தாதா வந்து பாதாம் ஹல்வா பண்ணுவார். அவ்வளோ சிறப்பா பண்ணுவார். தாதா நடக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பார். And once it has so happened, when Kalaban was going to Madhuban, she said, I want to கலாபன் வந்து மதுபன் போனாங்க. some அப்போ badam alwa. பாதாம் அல்வா பண்ணி கொடுத்தாரு. Gave it to her. பெரிய கண்டெய்னர்ல பண்ணி கொடுத்தேன். So Dadi Janki there. தாதி ஜான்கி கிட்ட வந்து அப்போ கொடுத்தாங்க. It's all people. Also, I think எல் Didi got a part of it also. தீதிக்கு கிடைச்சது. அப்போ தாதி ஜான்கி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. At the time. So it was, I have been anytime means, I used to, it was not 2 years, in the year beginning, first I used to make badam halwa with Bhejam. whole crowd. Whole Bhejam. crowd I gave it. Ask him what he does when something goes wrong with his body, who he remembers. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் யாரை நினைவு செய்வார்னு கேட்க சொல்றாங்க கலாபென் அவங்க அப்பாட்ட. Little cart where he does the seva on this. You can sit. Sit. You can sit. Question is, This is the little cart he used for Baba's seva. பாபாவுடைய பாருங்க, And then அவர் பாருங்க இந்த on it and he brings it up. Right, Dada? So, I also saw that. Okay, now. so இந்த ஒரு இதை பிடிச்சுதான் அவர் நடப்பாரு. அதுலயே ஒரு கூடையை கட்டி வச்சிருக்கிறார். அந்த கூடையில என்ன வேணுமோ அதை போட்டு கொண்டு வருவார். இப்ப அவருக்கு 98 வயசு ஆகுது. Shuri Dada. 99 வயசு ஆகுது. And just to let you know, all Avyakti Parivar, he has attended each and every day Avyakti Parivar session, right, Dada? yes. Not even தாதா வந்து ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாம அவ்யக்தி பரிவார் நிகழ்ச்சியை வந்து தாதா 4 வருஷமாக தொடர்ந்து கேட்டிருக்கிறார். That has given me a lot of strength. இன்னும் அது எனக்கு நிறைய வந்து பலத்தை கொடுத்திருக்கு. கடந்த 3 வருஷமாக My body, உடம்பு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. beginning I used to feel very bad. What is ஆரம்பத்துல doing? And like slowly I went on attending every day this Avyakti Parivar. And என்னுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா இல்லை. into the thing as how you should live. So I went on. That day
அப்போ நான் வந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். யாரையாச்சும் இதுக்காக சார்ந்திருப்பேன். கலைய கூப்பிடணுமா, யாரை கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அந்த ஹேபிட்டை வந்து நான் நிறுத்திட்டு பாபாவை என்னுடைய ராத்திரியில எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். எப்படி வந்து நான் கலாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி முடியும்? அவங்க மகள் இல்லையா? அப்போ பாபாவை நான் கூப்பிட கூப்பிட பாபா வந்து எனக்கு செகண்ட் சக்தி கொடுத்தாரு. நான் காலையில எந்திரிச்சு போறப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறதையே யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாபா என்னை அப்படிப்பட்டவராக ஆகிட்டார். நைட் வந்து எனக்கு அவர் 2 மணிக்கு பாபா ரூம்ல உட்கார்ந்து இருப்பார். நிறைய யோகா பண்றாங்க. பீஸ் வில்லேஜ் ஏன் இந்த மாதிரி நல்லா இருக்குன்னா நிறைய பேர் வந்து 2 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. பிரதர் ரிக் வந்து மார்னிங் 3 மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்க பாபா ரூம்ல. தாதா 2 மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்க. தாதாவுடைய பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த சிஸ்டர் வந்து தாதாவை பத்தி சொல்லணும்னு வராங்க. யாராச்சும் தாதாவை கூப்பிட்டா யாராச்சும் தாதாவை கூப்பிட்டாங்கன்னா ஹலோ ஹலோ அப்படின்ட்டு அவ்வளோ அன்போட வருவார். 1:45 தாதா நைட் எந்திரிச்சுவார். 2 மணிக்கு மைக்ரோவேவ் சத்தம் கேட்கும். அப்புறம் 2 மணிக்கு பாபா பாபா ரூமுக்கு போவாரு. 3:45 திரும்பி வருவாரு. அப்பதான் என்னுடைய அமிர்த் வேலாக்கு நான் போவேன். ஸோ அவருடைய தினச்சரியா எனக்கு தெரியும். ஏன்னா அவர் என்னுடைய பக்கத்து ரூம்ல இருக்கிறாரு. அதன் பிறகு தாதா வந்து ஆசனாஸ் எல்லாம் முந்தி செய்வாரு. என்னால முடிஞ்ச வரை என்னோட யோகாசனம் எக்ஸசைஸ் அதெல்லாம் 45 நிமிஷம் செய்வேன். அதன் பிறகு வந்து நான் குளிச்சுட்டு நான் வந்து எதையாச்சும் பிடிக்காம என்னால வந்து நிக்க முடியல. ஏன்னா கை வந்து கொஞ்சம் நியூராலஜி டாக்டர் என்ன சொல்லியிருக்கார், நீங்க வந்து சப்போர்ட் ஏதாச்சும் வச்சுக்குங்க, தனியா போகாதீங்க, சப்போர்ட் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய மூளையில எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா இருக்கிறீங்க. So in the winter இந்த he goes down here, and summer he goes outside. குளிர்காலத்துல இப்போ தீதி உட்கார்ந்து இருக்கிற இந்த ரூம் வந்து ஸ்விம்மிங் பூலா இருந்தது. ஸோ குளிர்காலத்துல தாதா வந்து இங்க வாக்கிங் போவாங்க. என்னால ஓடவே முடியும். ஆனா என்ன, எனக்கு இந்த பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு இந்த ஃப்ரேம் வேணும். எந்திரிக்கணும் அப்படின்னா கூட எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும். மற்றபடி என்னால ஓடக்கூட முடியும். பாபா எல்லாமே நான் பாபா கிட்ட விட்டுடுறேன். பாபா தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. என்ன சீக்ரெட் என்னன்னு யாராச்சும் கேட்டா என்னுடைய சீக்ரெட் பாபா. 15 வருடம் நான் ஸ்பேஸ் வில்லேஜ்ல இருக்கிறேன். இந்த 15 வருஷமும் நான் வந்து முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். 80 வருடத்துல வந்த நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வயது சின்ன வயது ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு பைபாஸ் சர்ஜரி கூட பண்ணியிருந்தாங்க. ஹார்ட்ல இருந்தது. அதன் பிறகு சர்ஜரி நான் போனப்போ பாபாட்ட சொல்லிட்டேன், பாபா நான் வந்து சர்ஜரிக்கு போறேன். ஆனா நான் வெளியில வரும்போது உங்களுடைய பொறுப்பு தான், உங்க பொறுப்பு என்னை இன்னும் சரியானவரா ஆக்குறது. நான் வெறுமனே வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி அவங்க 12 வருஷம் அவங்களுடைய மனைவி கஷ்டப்பட்டாங்களாம். ஆனா பாபாட்ட நான் சொல்லிட்டேன், நான் சர்ஜரி போன போது நான் சொல்லிட்டேன், நான் நல்லா ஆன பிறகு தாதி ஜான்கி வந்தாங்க. தாதி ஜான்கி வந்து நான் வந்து அங்க நின்றுட்டு தாதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
எல்லாருக்கும் தாதி வந்து தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மூலையில உட்காந்து எல்லாருக்கும் வாயில தாதி வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வரேன், தாதி கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், வேற வழியே இல்லை, நான் தாதி கிட்ட தான் வாங்குவேன்னு. நான் அங்கிருந்து தூரத்துல இருந்து நடந்து வந்து தாதி கிட்ட இருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டேன். நம்புங்க, அந்த அமிர்தம் தாதி எனக்கு கொடுத்தது உண்மையான அமிர்தம். அதிலிருந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த அமிர்தம். அதுல இருந்து பாபாவுக்கு அவ்வளோ சேவா நான் பண்ணேன். கிச்சன்ல கதவு துடைக்கிறது, எல்லா சேவையும் பாபாவுக்காக என்னால செய்ய முடிஞ்சது. பீஸ் வில்லேஜ்லயும் தீதி ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற, அவங்கதான் என்னை வந்து சம்மதம் கொடுத்தாங்க இங்க வந்து இருக்கிறதுக்கு. அப்ப என்னுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிறதுக்கு தீதி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு நன்றி, அதன் பிறகு பாபாவுடைய கருவி தீதி, அப்புறம் என்னுடைய மகள் கலாபென், அவரால தான் நான் இங்க சம்பந்தத்துல இருக்கிறேன். அதனால இவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். Wow, ஓம் that's சாந்தி. so inspiring. One day we will have a good one hour class from you. Yeah. ஒரு நாளைக்கு தாதா வந்து 1 hour கிளாஸ் பண்ணணும்னு பூமி பெண் சொல்றாங்க. Really, like he said, no thanks to Mohini Dedi for Hmm. making this happen, because it's a complete 180 degrees transformation of life after coming. தீதிக்கு வந்து நன்றிகள். என்ன, தாதா இங்க வந்த பிறகு முழு மாற்றம் அவருடைய வாழ்க்கை முறையில. Thank you so much. Thank you, Didi. Thank you, Dada. Thank you, Kalaben. And தீதிக்கு நன்றிகள், தாதாக்கு நன்றி, கலாபெனுக்கு நன்றி. just a quick announcement. நம்ம வந்து ஒரு குயிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். One more. Let religion, that is your dharna, be complete. Now, be an easy and a constant karma yogi. That is, be an easy yogi who constantly stays in the samadhi, contemplation. Those who always remain karma yogis are virtuous. You cannot separate dharma, religion, and karma, action. While performing any action, let your religion, that is, your dharna, be complete. When you are very busy in your actions, then let your dharna also be just as much. Let the two sides of the scale be equal. Then you will be said to be elevated and one
with a divine intellect, a karma yogi soul. कर्म योगी बनो। धर्म अर्थात धारणा में संपूर्ण, अभी सहज और सदा के कर्मयोगी अर्थात निरंतर निर्विकल्प समाधि में रहने वाले सहज योगी बनो। जो सदा कर्मयोगी रहते हैं वह सदाचारी रहते हैं। जैसे धर्म और कर्म दोनों को अलग नहीं कर सकते, कोई भी कर्म करते हुए धर्म अर्थात धारणा भी संपूर्ण हो। कर्म में जब बहुत बिजी रहते हो तब धारणा भी इतनी रहे। दोनों तराजू का तरफ एक समान रहे, तब कहेंगे श्रेष्ठ व दिव्य बुद्धिवान कर्म योगी आत्मा। ओम शांति।